ஆனா தேவன் என்னத்தை விரும்புறாரு அப்படின்னா, அவரை எப்போது என்ன செய்யணுமா? துதிக்கணுமா? எப்படி துதிக்கிறது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா துதிக்கிறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா தானே? அதான் நான் போன வாரம் சொன்னேன், தேவனுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு. ஒரு நாமம் இல்ல, ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு எத்தனையோ நாமங்களை சொல்லி அவரை என்ன செய்திருக்கிறார்கள்? வேதத்தில் துதித்திருக்கிறார்கள். இங்கே நாம் பார்க்கிற அந்த வசனத்தில், என் தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே, நான் உம்மை எப்போது என்ன செய்வேன்? துதிப்பேன். அப்போ நம்ம வாழ்க்கையில நாம் வெட்கப்பட்டு போகாம இருப்பதற்கு நம்ம எப்போதும் அவரை என்ன செய்யணும்? துதித்துக்கிட்டே இருக்கணும். வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என் கர்த்தர் நல்லவர்.